வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். ஆ இன்னைக்கு நான் வந்துட்டு மார்க்கெட்ல வந்து இருக்க மாட்டேன். கிளையன்ட்டுக்காக வேற ஒரு மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங் இருக்கிறதால, இன்னைக்கு நான் வந்து நம்ம என்எஸ்சிலயோ, பிஎஸ்சிலயோ நம்ம வரமாட்டேன் நானு. ஸோ, அதனால அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு ஒரு சில ப்ரீ மார்க்கெட்ட பத்திய ஒரு அனலைஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு சொல்லிர்றேன். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து நிஃப்டியினுடைய 15 மினிட்ஸ் சார்ட். ஆ இந்த சார்ட்ல வந்துட்டு ஒரு சில இத மட்டும் நான் சொல்லிர்றேன். பார்த்துக்கங்க. இந்த 3 பேரிஷ் ஓபி இருக்கு. ஒரு ஓபி இங்க இருக்கு. அதுக்கு உள்ளேயே இன்னொரு ஓபி பெரிய ஓபி இருக்கு. அத ஓவர்லாப் பண்ண மாரி இன்னொரு ஓபி இருக்கு. 3 ஓபிய வந்து ஒரு ஸ்டாக்டா ஒரு அடுக்கி வச்ச மாரி இருக்கு. ஒண்ணு மேல ஒண்ணு இருக்கு. இந்த ஓபி வந்து அந்த பெரிய ஓபிக்கு உள்ள இருக்கு. இந்த மேல இருக்கிற ஓபியும், இந்த ஓபியும் ஒண்ண ஒண்ணு ஓவர்லாப் ஆகியிருக்கு. அது இல்லாம இடையில வந்துட்டு ஒரு எஃப்இஜி வந்து ஒண்ணு இருக்கு. பேரிஷ் எஃப்இஜி இருக்கு. ஓகேங்களா? இந்த லெவல்ஸ வந்து நான் வந்து சொல்லிர்றேன் நானு. இந்த ஃபர்ஸ்ட் ஓபின்றது இந்த இந்த சின்ன ஓபிய நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஓபி நான் காட்டுறேன் பாத்தீங்களா, இந்த கேண்டில்ல ஃபார்ம் ஆன அந்த ஓபிய நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்டின்னாச்சுன்னா, அது வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, 24,745 அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த நம்பர. 24,745ல ஸ்டார்ட் ஆகி 24,775ல வந்து முடியுது. இந்த இதுல வந்துட்டு முடியுது. அதுக்கு அடுத்த ஓபி வந்து இந்த பெரிய ஓபி. அது எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அதோட 745வது இது வந்து ஒரு 3 பாயிண்ட் கீழ தள்ளி ஸ்டார்ட் ஆகுது. 24,742ல ஸ்டார்ட் ஆகி இங்க வந்து முடியுது. அது என்ன லெவல்னா, 24,800 எ 74 இந்த லெவலு. ஸோ 74ல வந்துட்டு முடியுது. இது எல்லாமே 15 மினிட் சார்ட். அ நிஃப்டியினுடைய ஸ்பாட். நீங்க இந்த ஓபிய வந்து நீங்க ஆன் பண்ணீங்க அப்டின்னாலும், உங்களுக்கு இந்த லெவல் காட்டும். ஓகேங்களா? நீங்க வந்து செட் பண்ணிக்கங்க நீங்க. மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்தது வந்துட்டு 3வது ஓபி தான் வந்து டாப்ல இருக்கிற ஓபி. இந்த ஓபி. அந்த ஓபி வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்டின்னாச்சுன்னா, 24,837ல ஸ்டார்ட் ஆயி, 24,892ல வந்து முடியுது. அதுக்கு அப்புறமா வந்து ஒரு எஃப்இஜியும் வந்து இருக்கு. ஓகேங்களா? அப்ப பொதுவா வந்து இந்த 3 ஓபியும் சேர்த்து கணக்கு பண்ணோம்னா, ஓபி வந்து ஸ்டார்ட் ஆகுற ஒரு இடம் வந்து எது அப்டின்னாச்சுன்னா, 24,742 24,742ல வந்து ஸ்டார்ட் ஆயி, அ எங்க முடியுது அப்டின்னாச்சுன்னா, 24,000 இங்க முடியுது. 24,892ல வந்து முடியுது. ஸோ இந்த இதுல இருந்து தொடங்கி, இதுவரைக்கும் இருக்கிற இந்த இத வந்துட்டு பிரீமியம் ஜோனு. அந்த பிரீமியம் ஜோன்னா, அங்க வந்துட்டு செல்லிங் தான் வந்து நடக்கும். ஸோ அப்ப வந்து ஒண்ண வந்து மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. பிரைஸ் வந்துட்டு மேல வந்து புல்லிஷா ஏறுது அப்டின்னாச்சுன்னா, நீங்க வந்து பிரைஸ வந்து நீங்க கால் ஆப்ஷன் வந்து வாங்கக்கூடாது இந்த இடத்துல. இப்போ காலையில ஓப்பன் ஆச்சுன்னா. அது மட்டும் வச்சுக்கங்க. ஏன்னா இது வந்து பிரீமியம் ஜோனு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நீங்க பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா புல்லிஷ் ஓபி. இந்த ஓபிக்கு கீழ வருவோம். கீழ வந்தீங்க அப்டின்னாச்சுன்னா 2 புல்லிஷ் ஓபி இருக்கு. இங்க ஒரு ஓபி இருக்கு, இங்க ஒரு ஓபி இருக்கு. இந்த புல்லிஷ் ஓபி எதுல ஆரம்பிச்சு எதோட முடியுதுன்னா, 24,000 ந 604ல ஆரம்பிச்சு 622ல முடியுது. இன்னொன்னு வந்துட்டு எதுல முடியுது அப்டின்னாச்சுன்னா, கீழ இருக்கிறது 24,534ல தொடங்கி, ஆ 24,575 75ல வந்துட்டு அது வந்து முடியுது. இதுக்கு இடையில இங்க ஒரு எஃப்இஜி ஒண்ணு இருக்கு. அது வந்து எதுல தொடங்குது அப்டின்னாச்சுன்னா, 24,622ல தொடங்கி, இந்த இதுல தொடங்கி, 704ல வந்துட்டு முடியுது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, புல்லிஷ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து தெரியுது. ஹையர் ஹை இருக்கு இங்க. இங்க வந்து ஹையர் லோ இருக்கு. இங்க வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு சிக்னல் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இது வந்து என்ன இத வந்து சொல்லுதுன்னா, ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. டீப்பான ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்து வரதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்கிறதா வந்து சொல்லுது. அந்த டீப் ரீட்ரேஸ்மென்ட் ஏற்கனவே நடந்த மாதிரியும் தெரியுது. நேத்து மார்க்கெட் வந்து மதியானம்
மதியானம் வரைக்கும் ஏறிட்டு அதுக்கப்புறமா ஒரு இறங்கிச்சு பார்த்தீங்களா? இறங்கி ஏறுனது வந்துட்டு ஒரு ரீட்ரேஸ்மென்ட் இருக்கிற மாரியும் வந்து தெரியுது. ஓகே. இத வந்து மைண்ட்ல வச்சுக்கங்க. இது எல்லாமே வந்து மார்க்கெட்டினுடைய இது. இப்ப நம்ம அனலைஸ் பண்ண போறது என்ன அப்டின்னாச்சுன்னா, மார்க்கெட் வந்து குளோஸ் ஆனது 24,761 24,761ல வந்துட்டு மார்க்கெட்டு குளோஸ் ஆனதால, என்னென்னலாம் வாய்ப்பு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இப்ப மார்க்கெட் வந்துட்டு ஆ பியரிஷ் ஓபிக்கு 745 அதான் இந்த ஜோன்ல. இந்த பியரிஷ் ஓபி இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜோன்ல அதுக்குள்ள இதுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகுதுன்னு வச்சுக்கங்க. இந்த ரெட் இது இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஓபி இருக்குல்ல. இதுக்குள்ள வந்துட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு அப்டின்னாச்சுன்னா, நீங்க எடுத்த உடனே நீங்க கேப் அப்ல தான் ஓப்பன் ஆகும். அப்ப அது கேப் அப் தானே. ஏன்னா அ இந்த இதுக்கு மேல வருது அப்டின்னாச்சுனாலே, நீங்க வந்து கேப் அப்ன்ற ஒரு முடிவுக்குள்ள வந்து போகாதீங்க. இதுக்கு மேல ஓப்பன் ஆனாலும், இல்ல இந்த ஜோன்க்குள்ள பிரைஸ் இதுக்கு கீழ ஓப்பன் ஆனாலும், நீங்க வந்துட்டு புல்லிஷ் அப்டின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வேண்டாம். சிஇய வந்து கால் ஆப்ஷன்ல வந்துட்டு நீங்க வந்து என்டர் ஆகாதீங்க. பிரைஸ் போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, ரிஜெக்ஷன் கேண்டில்ன்றது உங்களுக்கு வந்து தெரியும். ஒரு பெரிய ஒரு விக் இருக்கும். இதோ இருக்கு பாருங்க. இந்த இந்த மாரி ஒரு விக் வரும். என்ன ரைட் இந்த ரெட் கலர்ல ஒரு விக் இருக்குல்ல. இது இங்க வந்திருக்கு பாருங்க மேல. இந்த ரெட் கலர் கேண்டில்ல வந்துட்டு ஒரு விக் வந்திருக்குல்ல. இந்த மாரி ஒரு லென்த்தியான ஒரு விக் 15 மினிட் நான் சொல்றது 15 மினிட் சார்ட்ல. அந்த மாரி ஒரு விக் வந்து பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆனது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா, இல்லாட்டினா பியரிஷ் என்கல்ஃபிங்ன்னா அது இதுல வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த கிரீன் கேண்டில்ல வந்துட்டு முன்னாடி இருக்கிற ஒரு கேண்டில அதுக்கு அடுத்து வர ஒரு பெரிய ரெட் கேண்டில் வந்து ஃபுல்லா கவர் பண்ணிடும். கீழயும் கவர் பண்ணிடும், மேலயும் கவர் பண்ணிடும். அதான் வந்து ஆ பீரிஷ் என்கல்ஃபிங், ரெட் என்கல்ஃபிங் கேண்டில் கூட சொல்லுவோம். அந்த மாரி வந்ததுன்னா, நான் ஒட்டுமொத்தமா சொல்ல வரதுங்க, பிரைஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. மேல ஏறல. பிரைஸ் ரிஜெக்ட் வரத வந்து கேண்டில்ல வச்சு புரிஞ்சுக்கிட்டோம் அப்டின்ட்டு. அதே மாரி டோஜி ஃபார்ம் ஆனாலும் சரி, நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. டோஜி ஃபார்ம் ஆனாலும் சரி, இது எல்லாம் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா, நீங்க வந்துட்டு புட் ஆப்ஷன் வந்து எடுங்க. புட் ஆப்ஷன் எடுத்தீங்க அப்டின்னாச்சுன்னா, உங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து எங்க எதுல இருக்கும்னா 704 704ன்னா இந்த இந்த ரேஞ்சுக்கு வரும். இந்த இது வரும். இந்த ஓபிஐ தாண்டி கீழ வர வரைக்கும் வரும். 24,704 அ அதுக்கு அப்புறமா நீங்க டார்கெட்ன்னா 24,660 660க்கு வந்துட்டு நீங்க இந்த இதுல வரும். இந்த இதுக்குள்ள. அதுக்கு அடுத்த லெவல் வந்து என்ன அப்டின்னாச்சுன்னா, 24,622 622 வந்து அடுத்த டார்கெட்டா வைங்க. 3 டார்கெட் வந்து சொல்லியிருக்கிறேன் இப்ப நானு. புட் ஆப்ஷன் வந்து நீங்க இந்த ரிஜெக்ஷன் இந்த கேண்டில் இதுக்கு மேல ஓப்பன் ஆயி கேண்டில் வந்து ரிஜெக்ட் ஆயி கீழ இறங்குது அப்டின்னா, நீங்க வந்து புட் ஆப்ஷனு இந்த ஜோன்க்குள்ளேயே எடுக்கலாம். இந்த ஜோன்க்குள்ளேயே நீங்க வந்து எடுக்கலாம். எடுத்தீங்கன்னா, நீங்க வைக்க வேண்டிய டார்கெட் வந்து 704 660, 622 எனக்கு மார்க் பண்றதுக்குலாம் இப்போ டைம் இல்ல. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. அதுக்குள்ள நான் ரெக்கார்டிங்க முடிச்சுட்டு வெளில போணும். சாரி. ஆ ஸோ இது வந்துட்டு ஒரு செட்டப்பு. நீங்க இத வந்து நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. அடுத்தது வந்து என்னவா இருக்கும் அப்டின்னாச்சுன்னா, ஃப்ளாட்டா ஓப்பன் ஆச்சுன்னா என்ன பண்றது? 720க்கும் 740க்கும் இடையில. அதான் இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா? இந்த இந்த கேப்ல வந்துட்டு, அது ஸ்லைட்டா வந்து கேப் டவுன் மாரி. அந்த மாரி ஓப்பன் ஆச்சு அப்டின்னாச்சுன்னா, என்ன பண்றது அப்டின்னாச்சுன்னா, ஆ இப்ப நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்காக வெயிட் பண்ணுங்க. ஆ அடுத்தது பிஇ வந்து என்ட்ரி ஆகணும்னு நெனச்சீங்கன்னா, 775, 892 அந்த இதுக்குள்ள தான் நீங்க வந்துட்டு என்ட்ரி ஆகணும். ஒருவேள இது இங்க இங்க ஓப்பன் ஆயி அது மேல போயிட்டு, அது வந்து ரிஜெக்ட் ஆச்சுன்னா, நீங்க வந்து அந்த மாதிரி எடுங்க. அப்ப ஒண்ணு இப்டி இப்டி ஓப்பனா இப்டி போலாம். இங்க ஓப்பன் ஆயி மேலயும் போட்டு, மேலயும் போயிட்டு இங்க வந்துட்டு உங்களுக்கு ரிஜெக்ஷன் வந்து தெரிஞ்சதுன்னா, அந்த மாதிரி வைங்க அது. ஆ ஆனா எல்லாமே வந்து கன்ஃபர்மேஷன் கேண்டில்க்கு வந்து வச்சுக்கங்க நீங்க. ஆ அடுத்தது வந்து பிரைஸ் வந்து இந்த புல்லிஷ் ஓபிக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. பிரைஸ் வந்து புல்லிஷ் ஓபிக்கு வந்துருச்சுன்னா, இப்போ நான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் இங்க ஓப்பன் ஆயி மேல போச்சு, இங்க ஓப்பன் ஆயி மேல போச்சு, மேல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா, பிஇ வாங்க சொன்னோம். புட் ஆப்ஷன். உங்களுக்கு அப்படி இல்லாம பிரைஸ் ஓப்பன் ஆயி நேரா இங்க கீழ வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க.
கீழ வந்துருச்சுன்னா, இந்த புல்லிஷ் ஓபிக்கு வந்துருது. 22 இந்த இந்த ரேஞ்சுக்கு வந்துருது. இந்த புல்லிஷ் ஓபிக்கு வந்திருந்ததுன்னா, வந்ததுனா நீங்க வந்து அது ரிவர்ஸ் ஆகுறப்ப நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் வந்து வாங்கணும். அப்ப இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு வந்துட்டு திருப்பி வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்து உங்களுக்கு வரும் அது. நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. உடனடியா வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்க இது பண்ணாதீங்க. ஆ அது வந்து பவுன்ஸ் ஆகும். இங்க வந்து தொட்ட உடனே டபக்குன்னு கால் ஆப்ஷன் வாங்கிடாதீங்க ரிவர்ஸ் ஆகுன்ட்டு. அது வந்துட்டு பவுன்ஸ் ஆயி மேல போச்சுன்னா, ட்ராப் நடக்கும் கொஞ்சம். இந்த இந்த இடங்கள்ல கொஞ்சம் ட்ராப் நடக்கும். அத பார்த்துக்கங்க. திருப்பி புல் பேக் ஆயி என்டர் ஆகுறப்ப பெஸ்ட்டு வே அது. ஆ கால் ஆப்ஷன் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஆ பவுன்ஸ் பண்றப்பயே அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா, ஒரு சில டைம்ல வந்துட்டு நம்ம ட்ராப்ல மாட்டுவோம். இங்க வந்துட்டு அது மூவ் ஆக ஆரம்பிச்சுரும் இந்த இடத்துல. இப்படியே சைட் வேல இங்க மூவ் ஆச்சுன்னா, நம்மளுக்கு வந்து பிரீமியம் வந்து எஃபெக்ட் ஆகும். ஓகே. அப்படி இங்க வந்துருச்சு, இங்க வந்துட்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்களும் கால் ஆப்ஷன் வாங்கிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய டார்கெட் வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, 704 வைங்க. 704னா இந்த இந்த இடம் 704 அடுத்து 745 வைங்க. 745 ஏன்னா இந்த ஓபிய வந்து அது வந்து டச் பண்ற இடம். அடுத்து அதையும் டச் பண்ணி மேல போயிடுச்சுன்னா 770 வைங்க. இந்த 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 ஓபிக்கு மேல வந்து வைங்க. நான் இந்த ஓபிய மட்டும் தான் வந்து இந்த பேசுறேன் டார்கெட்டா. இதெல்லாம் நான் கன்சிடர் பண்ணல. புரியுதுங்களா? சரி. இத ஞாபகத்துல வச்சுக்கங்க. அப்ப அப்ப என்னன்னா, பிரைஸு ஓப்பன் ஆயி மேல போயிட்டு ரிஜெக்ட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன். கீழ வந்துட்டு இங்கருந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன். அப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அப்ப டார்கெட் வந்து அதுக்கு அடுத்து இருக்கிற ஓபி மேல இப்ப கீழ வந்துட்டு ஏறுதுன்னா, இந்த ஓபி தான் டார்கெட். அதேபோல மேல போயிட்டு கீழ இறங்குதுன்னா, நீங்க டார்கெட் வந்து இந்த எஃப்இஜி இல்லாட்டின்னா இந்த ஓபி. இதுதான் வந்து டார்கெட். சரி என்ன வந்து செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்றதையும் சொல்லிர்றேன் நானு. ஆ என்ட்ரி வந்து இந்த ஓபி ஜோன்ல வந்து என்ட்ரி ஆகுங்க. நீங்க இந்த மாரி இடத்துலலாம் வந்துட்டு என்ட்ரி ஆகாதீங்க. இந்த 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 ஒயிட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் வந்து என்ட்ரி ஆகாதீங்க. அதேமாரி எதுவுமே தெரியாம டக்குன்னு ஒரு அசம்ப்ஷன்லலாம் பிளைண்டா வந்து எதையும் வந்து என்ட்ரி எடுக்காதீங்க. கேண்டில் கன்ஃபர்மேஷன வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு என்ட்ரி வந்து எடுங்க. ஆ 2வது வந்து 9:30 மணிக்கு ஓஐ வந்து செக் பண்ணுங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ட வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா நேத்து வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து புதுசா வந்து ஓஐ வந்து பில்டப் ஆகும். ஸோ அதனுடைய டைரக்ஷன வந்துட்டு ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக 9:30 மணிக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு ஓஐ வந்து செக் பண்ணுங்க. ஓகே. சரி. இதுதான் வந்து ஒரு ஜெனரலா உங்களுக்கு சொல்லிட்டேன். அ உங்க லாஜிக் வந்து தெரியும். தகுந்த மாதிரி இது பண்ணீங்க. ஓபிய விட்டு வெளியில போறப்பயோ, அது உள்ள வர வெளியில எந்த சைடு உடைச்சுக்கிட்டு வந்தாலும், அது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஏற்கனவே நான் போன வீடியோல சொன்ன மாரி ஒரு ஃபேக் மூவ் குடுக்கும். அதுக்கப்புறமா அது ரியல் டைரக்ஷனுக்கு மூவ் ஆகுறதுக்கு ட்ரை பண்ணும். அதையும் வந்து மனசுல வச்சுக்கங்க. ஓகே. நம்ம இனிமேட்டு வந்து லைவ்ல வந்துட்டு பார்க்கணும்னா, மண்டே பார்ப்போம். மண்டேவும் என்ன இருக்குன்னு தெர்ல. ஆனா, இன்னைக்கு எனக்கு வேற ஒரு மார்க்கெட்ல வந்து ட்ரேடிங்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் கிடையாது அது. சோரி அதனால நான் கொஞ்சம் ஸ்டடீஸும் நெறையா பிரிப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு. ஆ ஸோ மண்டே வந்து நம்ம வந்து பார்ப்போம். தேங்க் யூ.